மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் குழம்பு. இதோ வஞ்சரம் மீன்லாம் கழுவி வச்சாச்சு. குழம்பு கரைச்சி போட்டுட்டேன். மாங்காய் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மீன் ஒன்று ஒன்றா போட வேண்டியது தான். மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், வஞ்சரம் மீன் குழம்பு. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டேன். சரியா, படம் தளிச்சிட்டேன் மீன் குழம்புக்கு. எவ்வளோ பெரிய பீஸாக இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வேறு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் மீன் எல்லாத்தையும் போட்டேன். நல்லா அப்படியே ஒரு கலக்கி விடணும். மாங்காவும் மீனும் போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு எப்பயுமே வடகம் தாளிக்கணும். வடமும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் அதிலையே ஊற்றிட்டு மாங்காவையும் போட்டு வதக்கிட்டு நல்லா அந்த கரைசல் வந்து நல்லா மிளகாய் காரம் போகிற வரையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டேன். மீன் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர்.